லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் டிஎன்ஏ கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்கு. இது மிகப்பெரிய அளவுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜா தான் அமைய போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் தவிடு பண்ணி பண்ற மாதிரி ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அப்படிங்கிறது 200 கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 171 கிட்டத்தட்ட 141 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் வெறும் 52 மாணவர்கள் மட்டுமே 200க்கு 200 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காங்க. இந்த ரீசன்னாலேயே நமக்கு ஒரு விஷயம் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 13,900 மாணவர்கள் which means almost 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் 190 கட் ஆஃப் மேல இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் வெறும் 6,630 மாணவர்கள் மட்டுமே 190 கட் ஆஃப் மேல இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்களோட ஜெனரல் ரேங்க் தான் மிக மிக முக்கியம். ஜெனரல் ரேங்க் தான் வந்து டிஎன்இஏ வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி காலம்ல ஜெனரல் ரேங்க் வச்சு நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3.5 கிடைச்சது. இந்த வருஷம் வெறும் 177 கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். பிகாஸ் 7.5 கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. இதெல்லாம் எந்த வருஷமும் இந்த அளவுக்கு குறைந்தது கிடையாது. அண்ட் தென் 10 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் நம்ம இந்த நேரம் பார்க்கிறோம். 167.5 லாஸ்ட் இயர் கிடைச்சது. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 157.5 இருந்தா போதும் 10 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் நம்பர் ஆஃப் கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க 140 கட் ஆஃப்க்கு போன வருஷம் கிடைச்ச சீட் கிடைக்கணும், நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போனோம். கவுன்சிலிங்ல இந்த வருஷம் பெரிய லெவல்ல கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. ஒரு கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 15 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கம்மியா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறைய ஆரம்பிச்சதுங்கிறது ஒரு கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 2, 4, 5, 6, 7, 8, 9 சொல்லி 10 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கம்மியானது. அது ரொம்ப மாதிரி பார்த்தோம்னா 2025 ரேங்க் கொடுக்கப்பட்டது 2,39,299. இந்த வருஷம் 2,33,300. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனல் ரிசர்ச் டிபேட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். ஃபைனலி டிஎன்இஏ 2026க்கான ரேங்க் லிஸ்ட்டை இப்போ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே உங்களோட கட் ஆஃப் மார்க்குக்கு என்னென்ன ஜெனரல் ரேங்க் வந்திருக்கு, கம்யூனிட்டி ரேங்க் வந்திருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? நாம எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கு, ஆனால் பெரிய அளவில் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் 2026 வருஷம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குறையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் தான் தினேஷ் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஆமா, இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் கம்மியாகும் எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 10 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் டிஎன்ஏ கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்கு. இது மிகப்பெரிய அளவுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜா தான் அமைய போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் தவிடு பண்ணி பண்ற மாதிரி ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அப்படிங்கிறது 200 கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 171.33 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி ரவுண்ட் 2 கவுன்சிலிங்காக 171 கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 135.75 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டுருக்காங்க. ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அப்படிங்கிறது 135.5 கட் ஆஃப் மார்க்ல இருந்து ரிமைனிங் 77.5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களை ரவுண்ட் 3 கவுன்சிலிங்காக கூப்பிட்டுருக்காங்க. இந்த கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட வீடியோ ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸா நான் கொடுத்துட்டேன். என்னென்ன டேட்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை போய் நீங்க பாத்துக்கலாம். அஃபீஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எந்தெந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் கம்மி ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு 0.5 கட் ஆஃப் மார்க்குமே நம்ம அனாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோங்க. இந்த அனாலிசிஸ் கட்டாயமா அனைத்து டிஎன்இ அப்ளை செய்து 2,32,200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்குமே போய் சேர வேண்டிய வீடியோ. உங்களோட சின்ன ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது. இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்றது. ஏன்னா இந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் கம்மியாகுதுங்கிற விஷயம் தெரியாமையே மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய பேர் போய் சேர்ந்துட்டீங்க. அட் த சேம் டைம் கவுன்சிலிங்க்குமே சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க புக்கிங் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் என்னங்கிறதையும் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வருஷம் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து கரஸ்பாண்டிங்கா வரப்போகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த வருஷத்துக்கான ரேங்க் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 141 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் வெறும் 52 மாணவர்கள் மட்டுமே 200க்கு 200 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காங்க. இந்த ரீசன்னாலேயே நமக்கு 1/3 அப்படிங்கிற மாதிரியான ரேஷியோல கட் ஆஃப் மார்க் குறையிறது நல்லாவே தெரியுது. லாஸ்ட் இயர் 140 பேர், இந்த வருஷம் வெறும் 50 பேர். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் 150, இந்த வருஷம் 50 அப்படின்னா 8/3 அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் டிஃபரெண்ட் ஆனதால நீங்க எதிர்பார்த்த கலையில உங்களுக்கு சீட் கிடைக்க போதுங்க. இதுல 2025 கட் ஆஃப் மார்க்குக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த கட் ஆஃப் மார்க் அண்ட் தென் 2026 கட் ஆஃப் மார்க் ரெண்டையுமே நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ 200க்கு 200 கட் ஆஃப் மார்க்ல 2025 கிடைச்ச சீட் இந்த வருஷம் 199 கட் ஆஃப் மார்க் இருந்தாலே உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ஜோன்ல ஒரு கட் ஆஃப் மார்க் குறையறத நம்மளால பார்க்க முடியுது. இதே மாதிரி 0.5 கட் ஆஃப் மார்க்கும் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இன்டெப்த் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தாலே நீங்க புரிஞ்சுக்கலாம். 199.5 அப்படிங்கிற 2025 சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா அதே சீட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த வருஷம் வெறும் 198 வச்சிருந்தா போதும். இந்த ஜோன்ல 1.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஆணித்தரமா 100% சொல்ல முடியுதுங்க. ஸோ யாரெல்லாம் உங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து 400க்கு கீழே இருக்கோ அவங்களுக்குலாம் சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் கன்ஃபார்மா சீட் கிடைக்கும். அண்ட் தென் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 13,900 மாணவர்கள் விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் 190 கட் ஆஃப் மேல இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் வெறும் 6,630 மாணவர்கள் மட்டுமே. இந்த ரீசன்னால 190 கட் ஆஃப் மேல வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய பெரிய காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான அரிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் லாஸ்ட் இயர் 199 அப்படிங்கிற கிடைச்ச சீட் இந்த வருஷம் வெறும் 197 வச்சிருந்தா போதும். இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா 2 கட் ஆஃப் மார்க் இந்த ஜோன்ல கம்மியாகுது. 198.5 கிடைச்சு இந்த வருஷம் 196.5 கிடைக்கும். இதுல பார்த்தோம்னா 2 கட் ஆஃப் மார்க் இந்த மார்க்லயும் கம்மியாகுது பார்க்க முடியுது. லாஸ்ட் இயர் 198னா இந்த வருஷம் 196. அப்போ நீங்க இந்த வருஷம் வச்சிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்குக்கு உங்களுக்கு போன வருஷம் எந்த காலேஜ்ல என்ன சீட் கிடைச்சது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்க முடியும். இந்த பிடிஎஃப் எக்ஸல் ஷீட்டை நான் எங்களோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணல நினைக்கிறேன், ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அடுத்ததா போன வருஷம் 197.5 கிடைச்ச சீட் இந்த வருஷம் 195 கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த ஜோன்ல 2.5 கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. லாஸ்ட் இயர் 197 கிடைச்ச சீட் இந்த வருஷம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா வெறும் 194. அப்ப யாரெல்லாம் இந்த வருஷம் 194 வச்சிருக்கீங்களோ நீங்க எய்ம் பண்ண வேண்டியது என்ன? லாஸ்ட் இயர் 197 கிடைச்ச சீட்டு தான் நீங்க எய்ம் பண்ணும். இந்த ஜோன்ல 3 கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. லாஸ்ட் இயர் 196.5 கிடைச்சது இந்த வருஷம் 193.5 கிடைக்கும். இங்கேயும் 3 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் 196 கிடைச்சது இந்த வருஷம் 192.5 கட் ஆஃப் மார்க். இங்க 3.5 கட் ஆஃப் மார்க் குறையறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்குக்கு இருந்த ரேங்க். இது இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு இருக்கக்கூடிய ரேங்க். இப்ப பாத்தீங்கன்னா 190.5ல 6000 மாணவர்கள் மட்டுமே இருக்காங்க அப்படிங்கிற நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த ரேங்கிங் கொடுத்துருக்கேன். இந்த 2 காலம் உங்களுக்கு தேவையில்லை, அனலைசிஸ்க்காக எடுக்கப்பட்ட காலம்ஸ். அது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். நான் எந்த அளவுக்கு டேட்டா அனலைசிஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் இயர் 195க்கு கிடைச்ச சீட்டு இந்த வருஷம் வெறும் 191. அப்போ 191 வச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஜாக்பாட். லாஸ்ட் இயர் 195 கிடைச்சதே கிடைக்கும். 4 கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. 194.5 கிடைச்சது இந்த வருஷம் 190.5 இருந்தா கிடைக்கும். 4 கட் ஆஃப் டிக்ரீஸ். லாஸ்ட் இயர் 194 இந்த வருஷம் 189.5. இந்த ஜோன்ல 4.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் 193.5 இந்த வருஷம் 189. அண்ட் தென் அடுத்ததா லாஸ்ட் இயர் 193 இந்த வருஷம் 198. 5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. 193க்கு லாஸ்ட் இயர் கிடைச்ச சீட் இந்த வருஷம் கிடைக்கணும்னா வெறும் 188 கட் ஆஃப் மார்க் இருந்தா போதும். இப்போ அடுத்ததா கேட்பீங்க, சார் ஒருவேளை நான் 189.5 வச்சிருந்தேன்னா எனக்கு என்ன சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. 189க்கு லாஸ்ட் இயர் 193.5, 89.5 வச்சிருந்தாலும் இதே சீட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்களோட ஜெனரல் ரேங்க் தான் மிக மிக முக்கியம். ஜெனரல் ரேங்க் தான் வந்து டிஎன்இஏ வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி காலம்ல ஜெனரல் ரேங்க் வச்சு நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியர் ஐடியா கிடைக்கும். அந்த அடுத்ததா லாஸ்ட் இயர் 192.5 கிடைச்ச ஒரு சீட் வேணும்னா இந்த வருஷம் வெறும் 187.5 இருந்தா போதும். 5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் 192க்கு கிடைச்ச சீட் இந்த வருஷம் 186.5 கிடைக்கும். இங்க 5.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. 191.5 கிடைச்சது இந்த வருஷம் 186 இருந்தா போதும். லாஸ்ட் இயர் 191 கிடைச்ச இந்த வருஷம் 185.5 இருந்தா போதும். இந்த நேரம் 5.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் 190 கிடைச்சது இந்த வருஷம் வெறும் 184 இருந்தா போதும். லாஸ்ட் இயர் 190க்கு கிடைச்ச சீட் இந்த வருஷம் 184 வச்சிருந்தா நீங்க சேஃப் ஜோன். 6 கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. இது தெரியாம நிறைய மாணவர்கள் என் கட் ஆஃப் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இனிமேல் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ரியாலிட்டி என்னங்கிறது அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, 189.5 கிடைச்சது இந்த வருஷம் 183.5 இருந்தாலே போதும். அப்போ லாஸ்ட் இயர் 189 இந்த வருஷம் 183, 6 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் 188.5 கிடைச்சு இந்த வருஷம் 182க்கு கிடைக்குது. லாஸ்ட் இயர் 188 கிடைச்சு இந்த வருஷம் 181.5 கிடைக்குது. இந்த ஜோன்ல 6.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்க கட் ஆஃப் மார்க்குக்கு என்னென்ன காலேஜ்ல என்னென்ன சீட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் அசிஸ்டன்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், ரேங்க் லிஸ்ட் கூகுள் ஃபார்ம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா நாங்க கால் பண்ணி என்னென்ன காலேஜ்ல சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாங்கிற ஃப்ரீ சஜஷன்ஸை கொடுப்போம். அட் த சேம் டைம் சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல உங்களுக்கு லிஸ்ட்டும் அனுப்பிச்சு விடுவாங்க நம்ம ஆஃபீஸ்ல இருந்து. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க.
அட் த சேம் டைம் வரக்கூடிய சனிக்கிழமை ஈவினிங் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நாம வந்து 1-to-1 ஃப்ரீ கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமை நாமக்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்க போறோம். ஸோ யாரெல்லாம் நம்ம நேரில் வந்து பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தினமலர் நடத்தக்கூடிய இந்த வழிகாட்டி ப்ரோக்ராம்ல நீங்க வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். என்ட்ரி இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்க முன்னாடியே வர விருப்பம் இருக்கா, எத்தனை பேர் வரீங்க அப்படிங்கிறத நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஃபார் மேக்கிங் த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்க. ஸோ யாரெல்லாம் நாமக்கல் நம்மளை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ SPS திருமண மகால் பரமத்தி ரோடு நாமக்கல் லொகேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வரக்கூடியவங்க 3 மணி to 6 மணிக்குள்ள வந்து நம்ம கிட்ட கெரியர் கைடன்ஸையும் சாய்ஸ் ஃபில் லிஸ்ட்டுக்கான அசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டா வாங்கிக்கலாம். ஸ்பீக்கரா நான் இருக்க போறேன். நம்ம கூட டிஎன்இயோட செக்ரட்டரி டாக்டர் புருஷோத்தமன் சாரும் இருப்பாரு. ஸோ நிறைய நாலேஜும் நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சம்பந்தமா கெரியர் கைடன்ஸ்க்காக கிடைக்கும். என்னென்ன காலேஜ் சம்பந்தப்பட்டது நீங்க டவுட்ஸ் இருக்கு எல்லாமே கேட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் 188.5க்கு இந்த வருஷம் 182 இருந்தா போதும். 6.5 கட் ஆஃப் கம்மியாகுது. லாஸ்ட் இயர் 188 கட் ஆஃப்ல கிடைச்ச சீட் இந்த வருஷம் வேணும்னா 181.5 இருந்தா போதும். லாஸ்ட் இயர் 187.5 கிடைச்ச இந்த வருஷம் ஜஸ்ட் 181 இருந்தா போதும். 6.5 கட் ஆஃப் மார்க் கம்மியாகதை இங்க பார்க்க முடியுதுங்க. இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாமே நான் டீடைல்ல நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. எகைன் எனக்கு கால் பண்ணி சார் ஏன் கட் ஆஃப் மார்க்குக்கு எவ்வளவு கம்மியாகுதுன்னு கேட்காதீங்க. உங்க கட் ஆஃப் மார்க் என்னங்கிறது இதுல பாத்துக்கோங்க. இதுக்கு நடுவுல வருது அப்படின்னா இப்ப 178.5க்கும் 179க்கும் நடுவுல உங்களுக்கு ஒருவேளை 178.7 இருக்குன்னா அப்ப உங்களுக்கும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கக்கூடிய சீட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சார்ட்ல எல்லாமே நான் கொடுத்துட்டேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அந்த அடுத்ததா லாஸ்ட் இயர் 185க்கு கிடைச்ச இந்த வருஷம் 178 இருந்தா போதும். கிட்டத்தட்ட இந்த நேரம் 7 கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. லாஸ்ட் இயர் 184.5 கிடைச்சது. இந்த வருஷம் வெறும் 177 கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். பிகாஸ் 7.5 கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. இதெல்லாம் எந்த வருஷமும் இந்த அளவுக்கு குறைந்தது கிடையாது. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் இது புரியாம இருக்காதுங்க. இந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகும்போது ப்ராப்பரா காலேஜஸ் அதிகமா நீங்க நோட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணுங்க. இதுக்காக தான் டாப் 10, டாப் 25, டாப் 40, டாப் 50, டாப் 75, டாப் 100ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் காலேஜஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் போய் பார்த்து நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் கட் ஆஃப் கம்மியாகும் போது நல்ல நல்ல கல்லூரிகள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ லாஸ்ட் இயர் 183.5 கிடைச்சி இந்த வருஷம் 176 இருந்தா போதும். ஸோ இங்கே 7.5 கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. அந்த லாஸ்ட் இயர் 181.5 கிடைச்சது இந்த வருஷம் 173.5 இருந்தா போதும். இந்த நேர் நமக்கு 8 கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. லாஸ்ட் இயர் 179 கிடைச்சி இந்த வருஷம் 171 இருந்தா போதும். நடுவில் இருக்கிறதெல்லாம் ஏன் சார் சொல்லணும்னா சொல்லிட்டு இருந்தா லேட் ஆகும், நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் இயர் 176 கிடைச்சது இந்த வருஷம் வேணும்னா 167 இருந்தா போதும். இந்த ஜோன்ல 9 கட் ஆஃப் மார்க்ங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோன்லயுமே கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த லெவல்ல 9.5 கட் ஆஃப் மார்க் 171.5 லாஸ்ட் இயர் கிடைச்ச இந்த வருஷம் 162 இருந்தா போதும். 9 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் 10 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் நம்ம இந்த நேரம் பார்க்கிறோம். 167.5 லாஸ்ட் இயர் கிடைச்சது. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 157.5 இருந்தா போதும். 10 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கம்மியாயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் அப்படிங்கிறது கிடைக்கல. 2.3% வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட்ல வந்து நம்பர்ஸ்ங்கிறது ஓவரால் பெர்சன்டேஜ்ல கம்மியானது நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் அடுத்து சொல்றேன். அனலைசிஸ் என்ன பண்ணிருக்கோங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 10 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆனது 10.5 கட் ஆஃப் மார்க்கை எங்க மாறுதுன்னா லாஸ்ட் இயர் 161.5 கிடைச்ச இந்த வருஷம் வெறும் 151 இருந்தா போதும். இப்போ யாரெல்லாம் 151 கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கீங்களோ நீங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு 10.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ இதே மாதிரி நம்மளோட கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸுங்கிறது 10.5 அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பெரிய நம்பர்ஸ்க்கு இருக்கு. இது எல்லாமே 10.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் தான். ஸோ இந்த நேர் வந்து பார்த்தோம்னா 10.5ங்கிறது 10ஆ மாறுது. அது வந்து 137.5 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வருஷம் 137.5னா லாஸ்ட் இயர் 147.5 கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுவுமே டிக்ரீஸ் தான். பட் 10.5 கட் ஆஃப் டிக்ரீஸ்ங்கிறது 10 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸா மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதே மாதிரி டிக்ரீஸ் ஆன நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டே வருது. 10ங்கிறது 9.5 கட் ஆஃப் மார்க்கா இந்த நேரம் மாறுது. இந்த வருஷம் 130னா போன வருஷம் 139.5 கிடைச்சதே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்க எய்ம் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை விட அதிகமான மார்க் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல கிடைச்ச சீட்ஸ் தான் நீங்க எய்ம் பண்ணி காத்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 130 கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க 140 கட் ஆஃப்க்கு போன வருஷம் கிடைச்ச சீட் கிடைக்கணும். நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போனோம், கவுன்சிலிங்ல எடுத்துட்டு போலாமே. ஏன்னா 10 கட் ஆஃப் மார்க்ல பெரிய வித்தியாசங்கள் இருக்க போகுது. அதே மாதிரி கீழே வர 9.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸை பார்க்குறோம், 9 கட் ஆஃப் டிக்ரீஸ் பார்க்குறோம், 8.5 கட் ஆஃப் டிக்ரீஸ் பார்க்குறோம். அண்ட் தென் ஃபைனலி
நமக்கு கம்மியாயிட்டே வந்த கட் ஆஃப் மார்க் ஒரு கட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகுது. அது எங்கேன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 97.5, அதாவது 100 கட் ஆஃப்க்கும் கீழே வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் காம்படிஷனுங்கிறது டிஃபர் ஆகுது. கீழே போக போக கிட்டத்தட்ட 10, 12, 15 கட் ஆஃப் மார்க் வரைக்கும். ஸோ இந்த வருஷம் 80 கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் 95 கட் ஆஃப்ல கிடைச்ச சீட்டே கிடைக்கும். அது கீழே இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ல கிடைச்ச சீட்டும் 100% கிடைக்கும். ஸோ 80 கட் ஆஃப் மார்க்குங்கிறது இந்த வருஷம் கடைசி கட் ஆஃப் மார்க்கா 2,33,797 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட ரேங்க்ல நம்ம பார்க்குறோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வருஷம் பெரிய லெவலில் கட் ஆஃப் மார்க் கம்மியாகுது. ஒரு கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 15 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கம்மியா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ரேங்க் லிஸ்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் கொடுக்கப்பட்ட கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய பிரைவேட் காலேஜ்லாம் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஆஃபீஸ்ல உங்களுக்கு கால் பண்ணி கைடன்ஸ் கொடுப்போம். சார்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறைய ஆரம்பிச்சதுங்கிறது ஒரு கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 2, 4, 5, 6, 7, 8, 9ன்னு சொல்லி 10 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கம்மியானது. அது ரொம்ப நிறைய மார்க்குக்கு இந்த 10, 10.5 கட் ஆஃப் மார்க்குங்கிறது ஸ்டேபிளா இருந்தது. அண்ட் தென் எகைன் அது 7, 8 மாறி கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த கட் ஆஃப் மார்க் வந்து 15 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதை நம்மளால இங்கே பார்க்க முடியும். இந்த ப்ளூ லைன்ல கொடுத்துருக்கோம். கேப் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் எவ்வளோ கேப் இருந்தது அப்படிங்கிறது நம்ம ரெட் லைன்ல கொடுத்துருக்கோம். இதான் வந்து சார்ட்டுங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகி மறுபடியும் டிக்ரீஸ் ஆகி அண்ட் அகைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சார்ட்டாக போட்டு காட்டியிருக்கேன். அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா 2025 ரேங்க் கொடுக்கப்பட்டது 2,39,299. இந்த வருஷம் 2,33,812 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க. 5,487 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போன வருஷம் இந்த வருஷம் டிஃபரன்ஸ்ல ரேங்க் கொடுக்கல. அது பர்சன்டேஜா பார்த்தோம்னா 2.3% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரேங்க் லிஸ்ட்ல இடம் பெறல போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பார்க்கும்போது. ஆனா இது பெரிய சேஞ்ச் கிடையாது. இன்ஜினியரிங்க்கு டிமாண்ட் குறைய கிடையாது. மவுஸ் பெரிய லெவல்ல இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த சின்ன டிஃபரன்ஸை பார்த்தா நம்மளால சொல்ல முடியுது. அண்ட் தென் அடுத்ததா கட் ஆஃப் லெவல் ஆல்மோஸ்ட் 246 மார்க்ஸ்க்கு வந்து 200 கட் ஆஃப் வந்து 77.5 கட் ஆஃப் மார்க். ஈச் அண்ட் எவ்ரி மார்க் 0.5 மார்க் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மற்ற விஷயங்களை என்னங்கிறது கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல ஆவரேஜா எவ்வளோ கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்குன்னு பார்த்தோம்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 180 கட் ஆஃப்குள்ள இந்த டாப் டயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ல 5.415 கட் ஆஃப் மார்க் இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்குங்க. மினிமம் ஒரு கட் ஆஃப் மார்க்ல இருந்து 8 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் டாப்பர்ஸ்க்கு கம்மியா இருக்கு. 180க்கு மேல மினிமம் ஒரு கட் ஆஃப் மார்க்ல இருந்து 8 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் டிக்ரீஸ் ஆனதை பார்க்க முடியுது. 179.5ல இருந்து 150 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் 9.77 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு. குறைஞ்சபட்சமா 179.5ல இருந்து 150 கட் ஆஃப்குள்ள இந்த 29.5 கட் ஆஃப்ல மினிமமா கம்மியான கட் ஆஃப் 8, மேக்சிமம் 10.5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஷாக்கிங்கான ட்விஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் 149.5ங்கிறது ஆரம்பிச்சு 120 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 கட் ஆஃப் மார்க் அதே மாதிரி கம்மியா இருக்கு. ஆவரேஜ் டிக்ரீஸ்ங்கிறது 9.279. அஞ்சு மற்ற கட் ஆஃப் மார்க்கு என்னங்க கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், கட் ஆஃப் மார்க் பெரிய லெவலில் கம்மியா இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜ் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இயலாத மாணவர்கள், முடியாத ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணி பெரிய பெரிய காலேஜில் போய்க்கோங்க. 190க்கும் மேலே போன வருஷம் 14,000க்கும் ஆல்மோஸ்ட் 13,900 மாணவர்கள்ங்கிறது கவுன்சிக்கு வந்தாங்கன்னா இந்த வருஷம் வெறும் 6,600. பெரிய லெவலில் 190க்கு மேலே இருக்கக்கூடிய கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 1 கிட்டத்தட்ட 200 கட் ஆஃப்லேருந்து 171.33 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் ஒன் போறீங்க. சூப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நாங்கள் லிஸ்ட் தரப்போகிறோம். லிஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களோட கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா நாங்கள் கால் பண்ணி அசிஸ்டன்ஸ் பண்ணுவோம். நாமக்கல்ல என்னை நேரடியாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம வரக்கூடிய சனிக்கிழமை 4/7/2026 ஜூலை 4ஆம் தேதி நாமக்கல் SPS மகால் பரமத்தி ரோடு நாமக்கல்ல ஈவினிங் 3 to 6 மணிக்குள்ளே வந்து பாருங்க. நாம ஸ்பீக்கரா உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் தரப்போறோம். இந்த வீடியோவை மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கட்டாயமா நீங்க ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. அப்பதான் எவ்வளோ கம்மியா இருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அண்ட் தென் ஷேர் பண்றது இல்லாம அவங்களுக்கு இந்த PDF-யும் அனுப்பிச்சு விடுங்க. PDF லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேற இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய்.